விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? எல்லா குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே போடுறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதை நான் என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முந்தி ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு ஒரு 30 செகண்டில் இன்று நம்ம சட்டசபையில் முதல்வர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இது மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்தை நம்ம தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசனால தான் இந்த தீர்மானம் வருது. அதை தமிழ் முக்கியத்துவம் வரும் அவரும் சொல்லிவிட்டு மற்ற எதிர்க்கட்சி திமுகவில் எல்லாருமே பேசுனாங்க. இந்த தீர்மானத்தை நம்ம வரவேற்கிறோம். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது, நானும் வரவேற்கிறேன். இதோடு சேர்ந்து அடுத்த நாளைக்கோ இல்லை இன்னும் 2 நாளையோ இன்னொரு தீர்மானம் போட்டால் நல்லது. என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்நாட்டு உள்ள அனைத்து கோயில்களிலும் தமிழ் மட்டுமே வழிபாட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்தீங்கன்னா, ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து அது சட்ட வடிவமாக கொண்டாந்து வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் மொழி இங்கே இந்த இடத்துல இல்லை. அது இன்றைக்கும் அந்த வார்த்தையை கூட சொன்னாங்க எதிர்க்கட்சி தலைவர். இருந்தாலும் நம்ம தமிழ் மொழி மட்டும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் என்றும் நன்றியாக இருப்பாங்கங்கிறத சொல்லிவிட்டு இந்த ஏடிஎம்கே விஷயத்துக்கு வந்துடுறேன். இது எங்கே ஆரம்பிக்குது? இப்போ 3 பேர் பேசுகிறாங்க இந்த விஷயத்தில். நீங்களும் கேள்வி கேட்டீங்க. இது எதையாச்சும் அதிமுகக்குள்ளே மட்டும் நடந்து எம்ஜிஆர் இறந்தப்போ 87 இறந்தப்போ 89 இது பிரிவினை வந்துச்சு, 2ஆக பிரிஞ்சிச்சு. அப்புறம் ஜானகி ஜெயலலிதான்னு திருப்பி எல்லாரும் அவங்களே இருக்கிறப்ப ஒன்று சேர்ந்துறாங்க. அப்போ ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சிக்குள்ளே மட்டும் அது சேர்க்கப்பட்டது. எல்லாரும் ஒன்றா முடிஞ்சு ஜெயலலிதா கையில் விட்டுருத்துட்டு ஜானகி ஒதுங்கிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக 99 ஆட்சியை பிடிச்சிட்றாங்க. இது வரலாறு. இதில் எந்த மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. இப்போ வாங்க இந்த விஷயத்துக்கு. 16 செப்டம்பர் 22 அன்றைக்கி ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அதுலேருந்து யார் இதுக்கு பின்புறத்தில் இருக்கா? செப்டம்பர் 22 சாயந்தரம் அட்மிஷன்லேருந்தே ஒன்றிய அரசு பின்னாடி இருக்குது. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் உட்பட முதலமைச்சர் அன்னைக்கு ஜெயலலிதா தொடர்ந்து பதவியில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஓபிஎஸ்ஸை நடுராத்திரியில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் பிஜேபியோட முக்கிய தலைவர் இன்றைய இவர் பழைய நம்ம துணை ஜனாதிபதி அவர் அங்கே இருக்கார் ராத்திரியில். அப்போ பதவி வைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. அப்புறம் டிசம்பர் 4, 5 இறந்த போக அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னைக்கு இந்த தீர்ப்பு வருது, சார் சொன்னதில் ஒரே ஒரு இது எனக்கு பதில் சொல்லணும். அதில் பிப்ரவரி 14 தீர்ப்பு காலையில் 10:30 வருது. இந்த அரங்கில் நான் இருக்கேன். 10:30 இந்த அரங்கில் அந்த தீர்ப்பு வரும்போது நான் இங்கே இருக்கேன். 13ஆம் தேதி சாயந்தரமும் இந்த அரங்கில் இருந்து நான் இதை பேசியிருக்கேன். அதனால் ரொம்ப விஷயமாக நான் சொல்கிறேன். இந்த தீர்ப்பு அவங்க கொடுத்தது கவர்னர்கிட்ட கொடுத்தது 5ஆம் தேதி கொடுத்தது. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு தினகரன் போன்றவர்கள் போய் கொடுத்தாங்க. பிரச்சனை என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அதில் அமைச்சர் லிஸ்ட்டில் ஓபிஎஸ் இல்லைங்கிற விஷயம் ஓபிஎஸ்க்கு அவருக்கு தெரியாது நேரடியாக. ஏன்னா கவர்னர்கிட்ட கொடுத்தது. அதை வெளியில் உள்ள ஒருத்தவங்க அவர்கிட்ட சொல்லி அதுதான் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி இதில் போய் இருங்கன்னு சொல்கிறார். எது தியானம் இருக்க சொல்கிறார் ஜெயலலிதா. இதில் இங்கே தான் ஆரம்பிக்குது கட்சி உடையிறது. அப்போ இது உடையிறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே உள்ள வலதுசாரிகளும் பிஜேபி இருக்கா இல்லையா, அதை பேசணுமா வேண்டாமா? அதுதான் மேட்ரு. அப்போ அதுதான் காரணம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருப்பி எப்படி ஓபிஎஸ் சார் சொன்னார்ல, ஓபிஎஸ் சேர்த்து எதுக்கு வைக்கிறாங்க? கவர்னர் எதுக்கு கை கொடுத்தாரு இப்படி உட்கார வச்சு 2 பேரையும் நல்லது செய்யறதுக்காக? உங்க வேலை என்ன? கவர்னர் வேலை சேர்த்து வைக்கிற, கட்சி உடஞ்ச கட்சி சேர்த்து. அப்போ இப்போ ஒரு கவர்னரை கூப்பிட்டு இது 2 சேர்த்து வைங்க. ஜெயலலிதாவுக்காக செய்தாங்க, அந்த கட்சிக்காக. அதிமுக அப்படி இல்லை. இந்த அதிமுகவை கிட்டத்தட்ட அழித்து ஒழிக்கணுங்கிறதுல பிஜேபி முக்கியமாக போராடலை. அந்த வேலையை தொடர்ந்து செய்யுது. அதுக்கு பலிகடானது தான் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும், இப்போ ஈவன் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ பேரும் இதுக்கு தான். கடைசியில் ஏப்ரல் 11ஆம் தேதி 25வது வருஷம் இவ்வளவையும் செஞ்சுட்டு பிஜேபியில் தலைவரை மாற்றிட்டு அன்னைக்கே நீங்கள் அலைன்ஸை ஏற்படுத்திட்டு பிஜேபி அதிமுக அலைன்ஸ் ஏற்படுத்தினதுனால தான் அதிமுக தோத்துச்சுன்னு யாரும் பேச மாட்டாங்க. பின்னணி என்ன சார்? இப்போ சார் இப்போ நேற்று அமித்ஷா போகிறாரு. அவர் திருவண்ணாமலைக்கு வந்ததாகவும் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டதாகவும் நமக்கு தகவல். வேறு எதுன்னு ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே பிஜேபி தான் அதிமுக உடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதனோட வரலாறு ஃபுல்லாக அப்படி இருக்கும்போது இந்த காரணமும் அதனால தானா?
அப்படின்னு கேள்வி வருது இல்ல சார் என்னங்க சார் காரணம்? அவர் வந்துட்டு வேற ஒரு பயணமா வராரு, அவர் வரப்போ இது நடக்கிறப்போ எப்படி நீங்க ரெண்டுத்தையும் முடிச்சு போடுறீங்க, ஒண்ணா ஒப்பிடுறீங்க? அவர் சார் என்னுடைய கற்பனைன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ வாதத்துக்கு என்னுடைய கற்பனைன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன இல்லை நான் சொன்ன ஏற்கனவே நான் சொன்னதெல்லாம் வந்து கவர்னர் சேர்த்து விட்டது, ஓபிஎஸ் போய் நீ வந்து போய் துணை முதல்வராக வந்துரு அங்கே போய் சேர்ந்துக்க, ஒன்றிய சிவி சண்முகம் பேசுறதும் அமித்ஷாவுடைய இல்லை இருங்க இதுக்கு வர்றேன், இந்த சிவி சண்முகம் விஷயத்துக்கு வர்றேன் சார். இப்போ 25 பேரை நான் ஒரு கேள்வி கேட்டேன் மேடத்துக்கிட்ட, என்ன கேள்வி கேட்டேன், 25 பேர் ஏன் போய் இப்போ மே 13ஆம் தேதி அதிமுக கொறடாவுடைய இதை தாண்டி போய் ஆதரிச்சாங்கன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு ரீசனை சொன்னாங்க அவங்க, அது மக்கள்கிட்ட விட்டுறேன், அந்த விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இப்போ அதை ஆதரிச்சாங்கல்ல, இபிஎஸ் எங்கே தப்பு பண்ணாருன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க, அப்புறம் 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டு, 2 விஜயபாஸ்கரும் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க, 6 பேர். இப்போ இந்த முத 2 பின்னாடி உள்ள 2 பேர் பின்னாடி வந்தது, 4 பேர் போய் முன்னாடி போனது. இந்த 4 பேர் போனப்போ 25 பேர் போனாங்க, கரெக்டுங்களா? இவர் என்ன செஞ்சாருன்னா எல்லாரையும் வந்து நீக்கினார், சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு 15ஆம் நாள் திருப்பி இந்த 19 பேருக்கு சாரி 16 பேரா எவ்வளோ குறைச்சி, அந்த 4 பேரை தவிர பாக்கி பேருக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. எதுக்கு வாபஸ் வாங்கணும்? கொறடா எடுத்து ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அவங்க தானே கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க இல்லையா? இன்னொன்று அவங்க பொதுச் செயலாளர் இல்லைன்னா சொல்லலையே, தலைமைக்குதான் கட்டுப்படுறாங்க. இன்னவரை ரொம்ப சந்தோஷம். நிமிஷம் வர சிவி சண்முகத்துடைய கருத்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான். அது ஒரு ப்ராசஸ். அந்த அவங்க அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல தாவேக்காவுக்கு கொடுத்த ஆதரவு இதை வச்சு தான் இன்னைக்கு ஆதரவு. சார் சொல்றதோட சேர்த்து சொல்றேன், இந்த 6 மாசமா அந்த ஆதரவு உண்டு. 144ங்கிற நம்பர் வந்து இன்னும் 3 மாதத்துக்கு இருக்குது. இப்போ 3 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 மாதத்துக்கு இருக்குது. அதனால் அது போகலை. ஆனால் இங்கே வந்து நீக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, அதை வாபஸ் பண்ணிடுறாங்க. வாபஸ் பண்ணதுனால மறுபடியும் எழுச்சியோட இப்போ இவங்க வந்து 3 பேரும் போய் நின்று போராடுறாங்க, அவ்வளோதானே. இப்போ நீங்கள் அன்றைக்கே நீக்கிருந்தீங்கன்னா இவங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாதுல்ல. அப்போ அதில் ஒரே ஒரு சலுகை சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதோட அதில் முதல்ல ஜேசிடி பிரபாகரன் அவர்கள்ட்ட கொண்டு எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் அவர் விசாரிக்கல, அவர் பெண்டிங்கில் வச்சுட்டார். ஆனால் இவங்க ராஜினாமாவை உடனே எடுத்துக்கிட்டு கீழே ரிசைன் பண்ணிட்டு மேலே போய் ஜாயின் பண்ணுறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இது போல நடக்கல. இதெல்லாம் பெரிய அக்கிரமம். இல்லை சார் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா 20 பேர் மேற்கு வங்காளத்தில் பிரித்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணல சார். இதோட மோசம் இல்லை கீழே சேர்ந்துட்டு கீழே பிரிஞ்சுட்டு அதே சட்டமன்றத்தில் அரசியல் கட்சி அலுவலமா அது அங்க போய் சேர்ந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன தென்னாலிராமன் பூனை வளர்த்த கதை உங்க கதை. அதனால சரி இதை பேசணும்ல சார். இப்ப நீங்க அதிமுகவை ஏன் இப்படி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்படி ஆணிச்சு அப்படிங்கறத சொல்லணும்ல. நீங்க சாதாரணமா உடைச்சிருந்தா இவங்களே சேர்ந்திருப்பாங்க சார். பாஜகவை குறை சொல்றது அர்த்தம் இல்லது. இது எல்லாம் வாயில வர்றது ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாட்டுல சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு 1008 வேலை பேசலாம் சார். ரொம்ப சுருக்கமா சார். இப்போ 16ல் ஜெயலலிதா இறக்குறாங்க. இப்போ 26 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஹைகோர்ட்டில் நேற்று வந்து ஒரு 15 நீதிபதி பதவி ஏற்கிறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த 10 வருஷமும் எல்லா ஆட்சியிலையும் சேர்த்து சமூக நீதி ரொம்ப கொலை செய்யப்பட்டுள்ளது என்று நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த கீழே தாவேக்க ஆதரவுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் போராடுறாங்க. எக்ஸ்லையும் ஒய்யிலையும் மக்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். நன்றி சார்.